ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நான் என்னோடய சண்டே ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காமல் பேச ட்ரை பண்ணுறேங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு போர் அடிச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட்டு லாண்ட்ரி தாங்க போட போகிறேன். நான் மோஸ்ட்லி எப்போயுமே சண்டே லாண்ட்ரி ஒர்க் வச்சுக்க மாட்டேங்க. மோஸ்ட்லி சண்டே நான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் பார்த்துக்குவேன். பட் வீட்டில் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் நடந்ததுனால லாண்ட்ரி கொஞ்சம் நிறையா சேர்ந்துருச்சு. லாண்ட்ரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடான டாஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன். சிம்பு சார் சொல்கிற மாதிரி போடணும், எடுக்கணும், காய போடணும், ரிப்பீட்டு, போடணும், எடுக்கணும், காய போடணும், மடித்து வைக்கணும், ரிப்பீட்டு. அது மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு மட்டும்தான் இல்லை, லேடிஸ் அத்தனை பேர்த்துக்குமே இந்த ஒர்க்கு ரிப்பீட்டடான ஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டுங்க, ஒரு க்ளீனிங் டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நியூ மாமோ இல்லை ஒரு டாட்லர் மாமாவே இருந்தீங்கன்னா, நீங்கள் எப்போயுமே ஒரு கேபினெட்டில் இருக்க எல்லா ஷெல்ஃபையும் ஒரே நாள் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஷெல்ஃபை எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பூச்சி எதுவுமே சேராது. இந்த ஷெல்ஃபை நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. குட்டி குட்டி பூச்சி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் எப்போயாவது ஒரு தடவை அந்த மாதிரி பூச்சியை பார்த்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து போட்டு நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் கிச்சன் மெயின்டைன் பண்ண தெரியாமல் இருக்கும்போது வீட்டில் நிறையா பூச்சியாக சேர்ந்துருச்சு. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு. அதனால் எப்போயாவது ஒரு இடத்துல அந்த பூச்சியை நான் பார்த்தேன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷெல்ஃபே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடுவேங்க. நான் லாஸ்ட்டாக பணியாரம் ஊற்றுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேங்க. நீங்கள் இது வரைக்கும் அதை செக் பண்ணலைன்னா எனக்காக ஒரு தடவை போய் அதை செக் பண்ணி பாருங்கங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே இரும்பு தோசைக்கல்லும் இரும்பு பணியார சட்டி இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருள் அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து வாஷ் பண்ணணும்னு தேவையில்லைங்க. பணியாரக்கல் தோசை சட்டியெல்லாம் ஒரு தடவை நம்ம வைப் பண்ணி வச்சிட்டோம்னாலே போதும். எவ்வளோக்கு எவ்வளோ அதில் எண்ணெய் தன்மை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஈஸியாக தோசையும் பணியாரமும் சுடுறதுக்கு வரும். நான் சண்டேனாலே ஃப்ரிட்ஜை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துருவேங்க. இது அந்த சில்வர் கோட்டிங் இருக்க ஃப்ரிட்ஜுங்கிறனால நம்ம தொடச்சி வச்சோன்னா தான் அது கொஞ்சம் நீட்டாக 1 வீக்குக்கு மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா அதோட அழுக்கு படியறது நமக்கு வெளிப்படையாக தெரியும். கொஞ்சம் அசிங்கமாக ஃபீல் ஆகும். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஒரு பழைய பொருளுமே நான் வச்சுருக்க மாட்டேங்க. தயிர் இருக்கும். இது இன்னைக்கு காலையில் அரைச்ச சட்னிங்க, அது மட்டும் நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். நைட் நான் எப்போயுமே காலையில் என்ன செய்கிறேனோ அதையே தான் நைட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் அது மட்டும்தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். போன வாரம் நான் க்ராசரி ரீஸ்டாக் பண்ணியிருக்க ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வெஜிடபிள்ஸே எனக்கு இன்னும் ரிமைனிங் இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட குக்கிங்லாம் பெருசாக ஷேர் பண்ண போகிறது இல்லைங்க. ஜஸ்ட் என்ன செஞ்சுருக்கேனோ அதை மட்டும் உங்கள் கூட சொல்கிறேங்க. இன்றைக்கி என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன்னா கீ ரைஸும் தொட்டுக்கிறதுக்கு சன்னா கிரேவியும் எக் ரோஸ்ட்டும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. சன்னா கிரேவிக்கு என்கிட்ட கரெக்டான பொருள் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வெங்காயமே இல்லை. போய் வாங்கிட்டு வர அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. சொன்ன மாதிரி டைம் ஆல்ரெடி 1:00 ஆயிடுச்சு. நான் சீக்கிரமே சமைக்கணுன்னால கிரேவி ஏதோ தானம் தான் செஞ்சேன். பட் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. கீ ரைஸ்க்கு நான் பெருசாலாம் எதுவும் எடுக்கலைங்க. 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. நான் எப்போயுமே கொஞ்சம் குறைவாக செய்கிறனால 2.5 டம்ளருக்கு பதிலாக 2.25 டம்ளர் அரிசி நான் வச்சுக்குவேங்க. கீ ரைஸ்க்கு நான் பெருசாக எதுவுமே செய்யலை. நான் தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னென்ன போட்டு தாளிச்சிருக்கேன்ட்டு. இப்போ நான் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுவேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எக்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேங்க. ஏன்னா தம்பிக்கு கொடுக்கணுங்கிறனால அதில் கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு வரும். அதனால் எக்கை வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். எக்கு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கும்போது குக்கரில் நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சுருந்தோம்.
அது இன்னும் விசில் அடங்கலை. அதுக்குள்ளே டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் சிங்க்கில் இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் விளக்கி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேங்க. இருக்கிறதுலே ரொம்ப கடியான வேலை எதுன்னா இந்த இட்லி பானை கழுவுறது தாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வந்துட்டு மொதல் நாள் மாவு, அதாவது முன்னாடி நாள் நைட்டு மாவு அரைச்சி வச்சோம்னா அடுத்த நாள் நான் எப்பயுமே இட்லி ஊற்றி டெஸ்ட் பண்ணுவேங்க. நல்லா மாவு ஆட்டியிருக்கோமா ஆட்டலையாங்கிறதுக்கு. அதனால நான் இட்லி வந்து எப்பயுமே சுடுவேங்க. நான் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே விசில் போயிடுச்சு. சுண்டல் நல்லா வெந்து வந்துருந்துச்சுங்க. எனக்கு தான் கிரேவி எப்படி செய்யணுங்கிற ஐடியாவே இல்லைங்க. அதனால் ஓரமாக சுண்டலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு எக்கை அதே குக்கர்லேயே போட்டு வச்சிட்டேங்க. இப்போ கீ ரைஸ்க்கு நான் என்ன செஞ்சேன்னு பாருங்கள். ஒன்றுமே நான் பெருசாகவே செய்யலைங்க. ஜஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாயும் புதினா கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதை போட்டு தாளித்து விட்டுட்டு அரிசியை உள்ளே கொட்டி விசில் போட்டு எடுத்துட்டேங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேங்க. ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எக் ரோஸ்ட்டுக்கு அதுக்குள்ளே எக்கு வந்து வெந்துருச்சுங்க. முட்டை உரிக்கிறதுலே ரொம்ப பெரிய டாஸ்க் என்னென்னா அதை சூட்டோடு உரிக்கிறது தாங்க. டைம் ஆயிடுச்சுங்கிறனால சூட்டோடையே உரிச்சிக்கிட்டு இருந்தேன். பயங்கர சூடாக இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல. கீழே என் பையன் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான், முட்டை வேணும் முட்டை வேணும்ன்ட்டு. அந்த டென்ஷன்லேயே உரிச்சிக்கிட்டு இருந்தேன். கையை வேற இடையில நான் சுட்டுக்கிட்டேன். கட் பண்ணும்போது பயங்கர சூடாக இருந்துச்சு. என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. நான் இரும்பு பேன் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வருங்க, கம்மியான எண்ணெய் ஊற்றினோம்னா. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிலே நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையும் உள்ளே போட்டுறணுங்க. இப்போ வந்துட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதான். எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். நம்ம அதை ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க. சாதமும் விசில் போயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு வந்திருக்குன்ட்டு. என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நான் என் பையனுக்கு வந்து தனியாக எப்பயுமே செய்ய மாட்டேன். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். சன்னா கிரேவி எதையோ ஒன்று போட்டு செஞ்சு வச்சுட்டேங்க. அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா சாயங்காலம் டீ போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. அவ்வளோதாங்க. இனி வந்து எனக்கு ரொட்டீன் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சாப்பாடு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் வெளியில் போவோம், ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதோட டேவை வந்து வைண்ட் அப் பண்ணிடுவோம். நைட் மோஸ்ட்லி நாங்கள் கடையில் தான் சாப்பிடுவோம். இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம்னா எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னா எக் ரோஸ்ட்டு, சன்னா குழம்பு, கீ ரைஸு, தயிர். அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் வந்து ஓவர். இன்றைக்கி மார்னிங்கும் பெருசாக ஒன்றும் சமைக்கலைங்க. இட்லியும் சட்னியும் மட்டும் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். நீ வந்து திரும்பி உங்களுக்கு அதே க்ளீனிங், அதே வந்துட்டு பாத்திரம் வளர்க்குற வேலையை காமிச்சு போர் அடிக்க விரும்பலை. இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டாக எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த சேஞ்சஸை வீடியோவில் கொண்டுட்டு வருவேன். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான்.
கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.